காலம் ஃபுல்லா சும்மா உட்கார்றது கிடையாது. கை வாய் அதன் செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனம் சும்மா இருக்கணும். முடியுமா? தேவைகள் குறைந்து போகும்போது ஆசை கம்மியாகும். ஆசை கம்மியாகும் போது மனம் காணாமல் போய் ஆன்மா வேலை செய்ய ஆரம்பித்து விடும். அப்போ நீங்களும் கடவுளும் வெவ்வேறாக இருக்க மாட்டீர்கள். அட சும்மா இருறா, உனக்கு எல்லாம் கிடைக்கும்டா, அதை எப்படி நான் நம்புறதுன்னு கேக்குறீங்க. இது எப்படி புரிய வைக்கிறது உங்களுக்கு? அதனாலதான் ஞானம் அறிவினால் விளக்க முடியாதது, அறிவிற்கு அப்பாற்பட்டது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு பெரிய கடலை ஒரு டம்ளர்ல அளந்து காட்டுன்றீங்க, ஒரு பெரிய கடலை ஸ்பூன்ல அளந்து காட்டுன்றீங்க. எப்படி அளக்க முடியும்? எங்க இருந்து அளக்குறது? இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இந்த பொருள் என்பது உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய பொருள். ஆடிய பாலனே அம்பலவானனே, நின்னாழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ, ஆழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இருக்கிற அறிவுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது. பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன சொல்றாரு? அருட்பெரும் ஜோதியை எவன் ஒருவன் தனது புருவ மத்தியத்திற்குள் கண்டுவிட்டானோ, செத்த பிணத்தை அவன் எழுப்ப வேண்டாம், அவன் போத்தி இருக்கும் துண்டே எழுப்புங்கிறார். வள்ளல் பெருமானும் ஜீசஸும் வேற வேற இல்ல, வள்ளல் பெருமானும் நபிகள் நாயகமும் வேற வேற இல்ல, அனைத்தும் ஒன்றுதான். பிற உயிர் நல்லா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைச்சிட்டாங்களோ அவங்க எல்லாம் இறைவன். ஜனவரி 26ஆம் தேதி மலேசியாவில் இருக்கக்கூடிய செரம்பான் அப்படின்ற பகுதியிலும் பார்த்தீங்க அப்படின்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். இறைவனின் பெரும் கருணையினாலும் இறைவனினுடைய பேராற்றலினாலும் இந்த ஜூம் வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிவராத்திரியை நாம் எப்படி உணர்வது? ஒன்னும் பண்ணாம இருந்தீங்கன்னா உணர்ந்துருவீங்க, எவ்வளவுதான் மேட்ரு. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒன்னும் பண்ணாம இருக்கிறது எப்படின்னு தெரியல, அதனால மாட்டிக்கிட்டோம். சும்மா இருக்கிறதுனா என்ன? சும்மா இருக்கிறது அப்படின்னா, இப்ப எதுவுமே பண்ணாம இப்ப நான் சும்மா உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா இந்த ஆற்றல் மேல் நோக்கி எழுந்து விடுமா? கண்டிப்பாக மேல் எழும். ஆனா பிரச்சனை என்னன்னா, சும்மா உங்களால உட்கார முடியல. இப்பதான் பிரச்சனை. இப்ப சும்மாவே இருக்க முடியுமா காலம் ஃபுல்லான்னு கேட்டா, குடும்பம் இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, வரவு செலவு இருக்கு, வாங்கின கடன் அடைக்கணும், வீட்டு லோன் அடைக்கணும், கிரெடிட் கார்டு பில்லு கட்டணும். எங்க போய் நம்ம சும்மா உட்கார்றது? அப்ப என்னன்னா, ஒண்ணுமே பண்ணாம காலம் ஃபுல்லா சும்மா இருக்கிறது கடைசி வகை. ஆனால் அதற்கு முன்னால் வாழும் வாழ்க்கையவே நம்ம எப்படி மாத்திக்கணும் அப்படின்னா, தவமாக தியானமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சும்மா உட்கார்ந்துட்டீங்கன்னா பெரிய தவம், பெரிய தியானம். ஆனா அந்த பெரிய தவம் பெரிய தியானத்திற்கு போவதற்கு முன்னால் நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்பப்போ சும்மா சும்மா உட்கார்ந்து பழகணும். ஏன்? சும்மா கம்ப்ளீட்டா உட்காருங்கன்னா உங்களால சும்மா உட்கார முடியாது. அதனால கம்ப்ளீட்டா சும்மா உட்கார முடியாத காரணத்தினால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சும்மா சும்மா உட்கார்ந்து பழகுறோம். இதுதான் மேட்ரு. இப்ப இந்த சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி சும்மாதான் உட்கார போறோம். அப்ப மத்த நாள்ல நான் என்னங்க பண்றது? மறுபடியும் அதே மாதிரி சும்மா உட்காந்து பழக போறேன். என்னடா போட்டு இந்த குழப்புற? இப்ப என்னதான் பிரச்சனை? உனக்கு சும்மா உட்கார சொல்றியா? ஆமா சும்மா உட்கார சொல்றேன். சரி, நான் ஆமா சும்மா உட்கார சொல்றேன்னு சொன்னா சும்மா உட்கார முடியுமா உங்களால? சும்மா இருப்பா நீ வேற. அது முடியாம தானே ஒவ்வொரு கிளாஸா அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளாஸ்லயும் சும்மா உட்காருன்னா நான் எப்படி சும்மா சும்மா உட்காரணும். அதுக்குதான் இந்த கிளாஸே. எப்படி சும்மா உட்கார்றது? காலம் ஃபுல்லா சும்மா உட்கார்றது கிடையாது. கை வாய் அதன் செயல்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனம் சும்மா இருக்கணும். முடியுமா? என்னடா பெரிய வித்தையா இருக்கு. கையும் காலும் வாயும் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கும் போது மனம் எப்படி சும்மா இருக்கும்? இதானே கேள்வி. மனம் சும்மா இருந்தா எப்படி செயல் செய்ய முடியும்? அதானே கேள்வி. இப்ப நான் பேசுறது சயின்ஸுக்கு எதிரா இருக்கும், ஆனா ஞானத்திற்கு உகந்ததாக இருக்கும். ஒரு வேலையை ஏன் செய்றீங்க? உங்க புருஷனை திருப்திப்படுத்த, உங்க பொண்டாட்டியை திருப்திப்படுத்த, உங்க குழந்தைகளை திருப்திப்படுத்த, உங்க மேனேஜரை திருப்திப்படுத்த, உங்களோட சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்த, உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் திருப்திப்படுத்த, இல்ல ஒரு ஏதோ ஒரு தேவைக்கு சாப்பிடணும், தூங்கணும், என் வேலையை நான் செய்யணும். இதற்காக நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உழைச்சுக்கிட்டு இருக்கீங்க, செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படித்தானே?
ஏன் நகர்றீங்க? உங்களது நகர்வு இப்ப நான் இப்படியே இருந்துட்டேன்னா வேலை முடிஞ்சுச்சு. உணர வேண்டியதை உணர்ந்துருவேன், பார்க்க வேண்டியதை பார்த்துருவேன், எனக்கு அடுத்த பிறவி கிடையாது, என்னை தேடி யாரும் வரவும் மாட்டார்கள். நம்ப முடியுதா? அது எப்பட்றா இப்படி சும்மாவே உட்கார்ந்தா எப்பட்றா வரமாட்டாங்கன்ற முடியும். நீங்கள் சும்மா உட்கார 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 என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கான வேலையை இறைவன் செய்வார். யாராவது மனசையாவது போய் மாத்தணும் அப்படின்னா இறைவன் போய் மாத்தி விட்டுருவார். நீங்கள் சும்மா உட்கார 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 உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை இறைவனே சரி செய்து விடுவார். நீங்கள் சும்மா உட்கார 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 உங்களது தேவைகள் குறைந்து கொண்டே போகும். நீங்கள் எப்போ அதிக நேரம் சும்மா உட்கார ஆரம்பிக்கிறீங்களோ தேவைகள் குறைந்து போகும்போது ஆசை கம்மியாகும். ஆசை கம்மியாகும் போது மனம் காணாமல் போய் ஆன்மா வேலை செய்ய ஆரம்பித்து விடும். அப்போ நீங்களும் கடவுளும் வெவ்வேறாக இருக்க மாட்டீர்கள். ஆனா இப்ப என்னன்னா மனம் பயப்படுது. ஏன் பயப்படுது? சும்மா இருந்தா என் வேலை யார் பாக்குறது? அது சும்மா உட்காந்து பார்த்தா தானே தெரியும். சும்மா இருந்தா யாரு சம்பாதிக்கிறது? சும்மா இருந்தா வீடு கட்டுறது யாரு? சும்மா இருந்தா கடன் கட்டுறது யாரு? நீங்க சும்மா உட்கார்ந்து பாருங்க, எல்லாம் தானா நடக்கும். ட்ரஸ்ட் மீ. கம்ப்ளீட்டா சும்மா உட்காருங்கன்னு உங்களை நான் சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சும்மா உட்கார்ந்து பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமா மிராக்கிள் நடக்கும். அந்த கொஞ்சம் கொஞ்சமா நடக்கக்கூடிய மிராக்கிள சாட்சியா வச்சுக்கிட்டு அப்புறம் கம்ப்ளீட்டா சும்மா உட்காந்துருங்க ஒரு கட்டத்துக்கு மேல. புரியுதா நான் சொல்றது? நானே அந்த நிலையை அடையல. அதுக்காக பாத்தீங்கன்னா அது வழி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கம்ப்ளீட்டா சும்மா உட்கார்ற நிலைக்கு நானே இன்னும் வரலங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா இது போறதுக்கு இதுதான் வழின்னு சொல்லலாம் இல்லையா? சொல்ல முடியுமா முடியாதா? இப்ப பிஹெச்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா, பிஹெச்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு பிஹெச்டி படிச்சு முடிக்கணும்னு அவசியம் இல்லையே. 10வது படிக்கும் போதே சொல்லாமே பிஹெச்டின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரியான கெப்பாசிட்டி வேணும், அது படிச்சீங்கன்னா இந்த மாதிரியான தெளிவுலாம் விளங்குன்னு சொல்லலாமே. சொல்ல முடியுமா முடியாதா? எஸ் ஆர் நோ? சோ வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சும்மா உட்கார்ந்து உட்கார்ந்து பழகணும். ஒரு கட்டத்துக்கு மேல உச்சகட்ட சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா ப்ரொஃபஷனலா மாறிடணும். வேலை செய்யணும், ஆனால் உங்கள் மனம் சும்மா இருக்க வேண்டும். இந்த தன்மைக்கு போயிட்டீங்கன்னா ஜீவன் முக்த நிலையை அடைந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னா, சும்மா உட்கார்ந்தா யாருங்க என் வேலையை பார்க்கறது? சும்மா உட்கார்ந்தா யாருங்க என் பிரச்சனையை தீர்க்கிறது? சும்மா உட்கார்ந்தா நான் என்னங்க பண்றது? இந்த உலக இன்பங்கள் உங்களுக்கு இன்பம் கொடுப்பது போல தோன்றும். ஆனால் உலக இன்பங்கள் உங்களை படுகுழியில் தான் போய் தள்ளும். இப்ப நானும் உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், உலகத்தை என்ஜாய் பண்றேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா உங்களோட பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு. நாளைக்கே இந்த உலகம் இல்லைனாலும், என்னை சார்ந்தவர்கள் இல்லைனாலும், என்னை சார்ந்த பொருட்கள் இல்லைனாலும் என்னால 100% ஏற்றுக்கொண்டு வாழ முடியும். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இல்லை என்றால் உங்களால் வாழ முடியாது. இது இருந்தா தான் வாழுவேன், இவர் இருந்தா தான் வாழ்வேன், இந்த பொண்ணு இருந்தா தான் வாழ்வேன், என் பையன் இருந்தா தான் வாழ்வேன், என் குழந்தைகள் இருந்தாதான் வாழுவேன், இவர் சொல்றதான் கேட்பேன், வேற யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன்னு சொல்லி கண்டிஷன்ஸ்குள்ள லாக் ஆயிட்டதுனால உங்களால் வெளியே வர முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். புரியுதா நான் சொல்றது? ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், எவ்வளவு சொல்லி புரிய வைக்க முடியும் தெரியல. முடிஞ்ச அளவுக்கு சொல்லி புரிய வைக்கிற புரிஞ்சுக்குங்க. இப்ப என்னன்னா இந்த சிவராத்திரி மாதிரியான நாட்கள்ல இறைவன் சும்மா இருக்கிறவங்களுக்கு அருள் செய்யறார், உடனே செய்வார். ஏன்? சிவம் எல்லாவற்றையும் படைத்து விட்டு சும்மா தான் இருக்குது. எப்படி பாருங்க, கனெக்ட் பாருங்க. சும்மா இருக்கிறவனுக்கு சிவராத்திரியில இறைவன் ஏன் அருள் செய்யறாரு? ஏன் அருள் செய்யறாருன்னா, சிவமானது எல்லாவற்றையும் படைத்து இயக்கிவிட்டு அது சிவமாக அமைதியாக இருக்கின்றது. இப்ப நீங்க சிவமாகணும்னா என்ன பண்ணணும்? நீங்க அதான் மாறணும். அதான் எப்படி மாறுது? அது எப்படி இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதான் மாறணும். அது எப்படி இருக்கு? அமைதியா இருக்கு. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கிறதுனால இவ்வளவு வேலை பண்ண முடியுதுன்னா, அப்ப ஆர்ப்பரிக்கக்கூடிய உங்களால எப்படி இவ்வளவு வேலை செய்ய முடியும்? ஆர்ப்பரிக்கக்கூடிய நீங்க இவ்வளவுதான் செய்றீங்க. கார் ஓட்டுறீங்க, பைக் ஓட்டுறீங்க, பிளைட் ஓட்டுறீங்க, ராக்கெட் ஓட்டுறீங்க, அவ்வளவுதானே ஓட்டுறீங்க. அமைதியா இருந்துட்டு அது எத்தனை ஓட்டுது பாருங்க. எத்தனைய ஓட்டுது, எத்தனை அண்டங்களை ஓட்டுது. இந்த புரிதல் நமக்கு வரவில்லை. ஏன்? அதை ஏத்துக்கக்கூடிய தன்மை இல்லை. ஏன் ஏத்துக்க முடிய மாட்டேங்குது? உங்களது காரண அறிவு தடிக்கிறது. ஏன் காரண அறிவு தடிக்கிறது? இந்த வீணா போன அறிவே குட்டியுண்டு அறிவு. அந்த அறிவுக்கு பதில் சொல்லணும் உங்களோட ஈகோ ஆஃப் ஆக மாட்டேங்குது.
சும்மா இரு எல்லாம் கிடைக்கும். சரி சும்மா இருக்கிறேன், நான் ஏன் சும்மா இருக்கணும்? அடுத்த கேள்வி கேக்குறீங்க. அட சும்மா இருடா, உனக்கு எல்லாம் கிடைக்கும்டா, அதை எப்படி நான் நம்புறதுன்னு கேக்குறீங்க. இது எப்படி புரிய வைக்கிறது உங்களுக்கு? அதனாலதான் ஞானம் அறிவினால் விளக்க முடியாதது, அறிவிற்கு அப்பாற்பட்டது, அறிவிற்கு கட்டுப்படாதது. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு பெரிய கடலை ஒரு டம்ளர்ல அளந்து காட்டுன்றீங்க, ஒரு பெரிய கடலை ஸ்பூன்ல அளந்து காட்டுன்றீங்க. எப்படி அளக்க முடியும்? எங்க இருந்து அளக்குறது? கடவுள் தன்மையறிந்து அம்மையமாதல் வள்ளலார் சொல்றார். முதல்ல அமைதி, அதுக்கப்புறம் தான் கருணையே பொங்கும். உங்களுக்கு கருணையே வரமாட்டேங்குது, அப்புறம் எங்க அமைதி வரப்போகுது? அமைதி வராதவனுக்கு எங்க இருந்து கருணை வரப்போகுது? அமைதினா 24 மணி நேரம் அமைதியாவே இருங்க அப்படி சொல்லல, அப்பப்பவாத அமைதியா இருந்து இருந்து பழகணும். சும்மா இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் சும்மா இருக்கீங்கன்னா என்ன தோணும் உங்களுக்கு? உடனே போன் எடுத்து என்ன நோண்டலாம், என்ன வைக்கலாம், எதுக்குள்ள போலாம், அப்படித்தானே போகுது புத்தி. 10 நிமிஷம் சும்மா டைம் கிடைச்சா சும்மா இருப்போம்னு எத்தனை பேர் இருக்கீங்க? நான் எல்லாம் சும்மா இருக்குன்னு முடிவு பண்றேன், சும்மா தான் இருப்பேன். சும்மா இருக்கிறேன்னா எதையுமே யோசிக்காம இல்ல, யோசிச்சு 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 டயர்டாகி ஒரு கட்டத்துக்கு மேல சும்மா இருந்துருவேன். மனசை நிறுத்த முடியாது, அது அவ்வளவு சீக்கிரம் நிக்காது. அது அதன் போக்குல ஓடு 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 ஓடுன்னு விட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது நின்று தானே ஆகணும். நிக்காம எப்படி இருக்கும்? நிக்கும் தானே. இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா, ஓடு 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 ஓடுன்னு ஓடுறதுக்கே சொல்லி கொடுத்துட்டாங்க. நில்றா, டைம் ஆயிடுச்சு, நின்னாதான் கிடைக்கும், நின்னாதான் எல்லாத்தையும் சாதிப்ப, ஒரு கம்பெனில அடிமையா வேலைக்கு போகாத, ஒன்னு சொந்தமா பிசினஸ் பண்ணு, இல்ல டைம் ஆயிடுச்சு, நின்னாதான் கிடைக்கும், நின்னாதான் எல்லாத்தையும் சாதிப்ப, ஒரு கம்பெனில அடிமையா வேலைக்கு போகாத, ஒன்னு சொந்தமா பிசினஸ் பண்ணு, இல்லாட்டினா பிச்சை எடுத்து சாப்பிடு. யாராவது சொல்லி தராங்களா? அப்படி எப்படிங்க நான் பெத்த பிள்ளைய பிச்சை எடுத்து சாப்பிடுன்னு எப்படிங்க சொல்றது? இப்ப எங்களை மாதிரியான ஒரு யோகிகள், இல்ல இப்ப தொப்பியம்மா மாதிரியோ, இல்ல மூக்குப்பொடி சித்தர் மாதிரியோ பிச்சை எடுத்து சாப்பிடுறாங்கன்னா அவங்க காலில் மட்டும் போய் வந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்க. இது எப்படி? அப்போ பிச்சைக்கார தன்மையில இருக்கக்கூடியவங்க இறையாற்றல் பெற்றா நான் போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி என் வாழ்க்கையில வேணுங்கிற எல்லாத்தையும் நான் அச்சீவ் பண்ணிப்பேன், அவ்வளவு சுயநலமா இருப்பேன். ஆனா என் வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தன் பிச்சைக்காரனா போறான், பிச்சைக்கார தன்மையில இருந்து இறைநிலை அடையறானா, நான் ஏத்துக்க மாட்டேன். அப்படித்தானே? இதை எப்படி எடுத்துக்கிறது நானு? இப்ப இந்த கிளாஸ் எடுக்கிறது இப்ப பிச்சைக்கார தன்மையில இருக்கணும்ன்றதுக்காக இப்ப நான் எடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளுடைய மனசு இவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்றதுக்காக வரேன். புரியுதா உங்களுக்கு? எங்கேயாவது போய் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் யாரையாவது பார்த்து உள்ள போய் வெளியே என் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு நல்லது நடந்துடணும், ஆனா அந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான முயற்சியை நான் ஒருபோதும் எடுக்க மாட்டேன். ஏன்? எனக்கு கிடைக்கிற அருள் பூரா சுகமா வாழ்றதுக்கு தான், இறைவனை பார்ப்பதற்கு கிடையாது. அப்படித்தானே? எல்லாருக்கும் என்ன ஆசை? சுகமா இருக்கணும்னு ஆசை. ஆனா சுகத்தை கொடுக்கக்கூடியவன் எப்படி இருக்கான்? அமைதியா இருக்கான். அப்ப நான் சுகமா இருக்கணுமா, சுகத்தை கொடுக்கிறவனாவே மாறணுமா? ஆக்சுவலா வந்த மிஷன் அதுதான், நான் சுகத்தை கொடுக்கிறவனாவே மாறணும், அந்த இறை சுகத்தை கொடுக்கக்கூடியவனாகவே நான் மாற வேண்டும். அப்படித்தானே? ஆனா நான் என்ன பண்றேன்? எனக்கு சுகம் மட்டும் வேணும், இந்த ஐம்புலன்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சந்தோஷம் மட்டும் வேணும். ஆனா நான் அந்த இறைநிலையை அடைவதற்குண்டான ஒரு வகையான முயற்சியையும் நான் எடுக்க மாட்டேன். அப்படித்தானே? ஆனா இன்னைக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இந்த பொருள் என்பது உலகத்திலேயே, இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய பொருள். இன்னைக்கு நீங்க ஆசைப்படக்கூடிய பொருள் எப்படி? இந்த பிரபஞ்சத்திலேயே பெரிய பொருள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், இந்த ஐந்தொழிலையும் புரியக்கூடிய இறைவனாக மாற வேண்டும் என்பது நீங்க தேடல. இறைவன் உங்களுக்கு வச்ச டெஸ்டினேஷன் அதுதான், நீங்க அதைத்தான் அடைஞ்சாகணும். அதை நீங்க அடையாம எங்க சுத்துனீங்கனாலும் ஒரு கட்டத்துக்கு நீங்கள் அதை நோக்கி போய்தான் ஆக வேண்டும். அப்ப புத்திசாலி என்ன பண்ணுவான்? வாழும் போதே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு, கொஞ்சம் போராடி, எவ்வளவு தூரம் என் மைண்ட் மாறினாலும், எவ்வளவு தூரம் நான் டைவர்ட் பண்ணி போனாலும், எனக்கு கிடைக்க வேண்டிய இந்த பொக்கிஷம் இதில் தான் இருக்கிறது, இதற்குண்டான முயற்சியை நான் என்ன ஆனாலும் உயிரே செல்லும் சமயத்திலும் கூட நான் இடைவிடாமல் எடுப்பேன்னு நிக்கிறவங்க தானே இதுல ஜெயிக்கிறாங்க. எல்லாரும் எப்படி ஜெயிக்க முடியுது? ஏன் எல்லாராலையும் ஜெயிக்க முடியலன்னா வைராகியம் இல்லை. ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு சேரணும்ன்றதுல இருக்கக்கூடிய வைராகியம், ஒரு நல்ல டேஸ்டியான ஃபுட்டை நான் சமைச்சு சாப்பிடணும்ன்றதுல இருக்கக்கூடிய வைராகியம், நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்ன்றதுல இருக்கக்கூடிய வைராகியம் உங்களுக்கு எதில் இல்லை? இறைவனை அடைய வேண்டும் என்பதில் இல்லை. அந்த காரணத்தினால் இன்னும் 1000 சிவராத்திரி வந்தாலும் அதை நம்மால் அடைய முடிவதில்லை.
ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் டைம் கிடைச்சா சும்மா இருப்போம்னா இருந்து பழகுங்களேன். இப்ப என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? ஒரு 10ல இருந்து ஒரு 15 நிமிஷம் எனக்கு இப்போ டைம் கிடைக்குதுன்னா, நான் சும்மா இருக்கிறேனே, இப்ப எனக்கு என்ன பிரச்சனை? இருந்துட்டு போறேன் சும்மா. இல்ல அந்த நேரத்துலயும் வேலை பார்த்தா எனக்கு வந்து வேற ஒரு வேலை முடியும். இதுதான் அறியாமை. பொருள் கணக்கே போடாதீங்க. அருள் கணக்கு வேற. நீங்க தான் செய்யணும்னு நினைச்சா நீங்க தான் செய்யணும். பொருள் கணக்கு. அவர் செய்வார் என்று நினைத்தால் அவர் செய்வார். அருள் கணக்கு. எப்படி நடக்கும்னு கேட்காதீங்க. அதான் மேஜிக். இப்ப இதுல இருக்கக்கூடிய நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக வேண்டும். அவர் செய்வாரா அப்படின்னா செய்ய மாட்டார். நந்தனருக்கு செஞ்சவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? ஒரு சாதாரண ஒரு சமூகத்தை சார்ந்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இறைவனை பார்க்கணும், நடராஜரை போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை. உயர்ந்த ஜாதியில இருக்கக்கூடியவர் வந்து இவரை வந்து விடமாட்டார். அதே போற நீ போய் பாப்ப, இந்த நெல்லை பூமியில போட்டு அது வந்து நெற்கதிரா மாறி அந்த நெற்கதிர் வந்து அறுவடைக்கு வந்து அந்த அறுவடையில இருக்கக்கூடிய நெல்மணிகளை நீ வந்து அறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நீ போய் நடராஜரை போய் பாருங்கிறார். வேணும்னே திமிரு தானே இது. ஆனா பாருங்க, இந்த நந்தனர் உட்கார்ந்து ஃபீல் பண்றாராம். நந்தனர் யாருன்னு தெரியுமா? ஒரு பாட்டு பாடினா உங்களுக்கு தெரியும். என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. இப்ப ஞாபகம் வந்துருச்சா? இந்த பாட்டு இருந்தா அந்த படம் அதான் அவர் பாடின பாட்டா படத்துல காட்டுறாங்க. அங்க என்ன நடந்தது, அந்த மேஜிக் என்ன நடந்ததுன்னு காட்டுறேன் பாருங்க. முத நாள் உட்காந்து ஓன்னு அழுகிறாரு. யாருகிட்ட? சிவபெருமான்ட்ட. ஐயோ என்னையா உன்னை பார்க்க வரலான்னா இந்த ஆள் இப்படி பண்ணிட்டு இருக்காப்புல, உன் மேல எனக்கு அளவு கடந்த காதல். அவரு டெய்லி பூஜை பண்றவரு, அவரு டெய்லி இறைவனையே நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றவரு. யாரு? நீ போக கூடாதுன்னு சொல்லாம சொல்றவரு. இவர் ஓன்னு உட்கார்ந்து அழுது, உன்னை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இது எப்ப நான் நெல்லு போட்டு நெல்லு வந்து நெற்கதிரா வந்து நெற்கதிர் நெல் மணியா வந்து இந்த நெல்மணியை நான் அறுவடை பண்ணி இவருக்கு எப்போ நான் கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு அழுன்னு அழுக்கிறா. அந்த அழுகையே போய் தூங்கிட்டார். எங்க போய் நான் நீ உனைய போய் பார்க்க போறோம். அந்த பாருங்க, நம்ம எல்லாம் நீ கோயிலுக்கு போறதுக்கு அவ்வளவு ஃபீல் பண்றோம். அந்த நடராஜரை பாக்குறதுக்கு அவ்வளவு ஒரு லவ் அவருக்கு. எப்படி பாருங்க, எப்படி பாருங்க. காலையில வந்து பாக்குறாரு, காலியா இருந்த இடம் ஃபுல்லா நெற்கதிர்கள் வளர்ந்து நிற்கிறது. ஒரு அறுவடை பண்ணா போதும். எப்படி நம்ப முடியுதா உங்களால? ஏங்க இன்னைக்கு நைட்டு நீங்க போறீங்க, ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா 5 ஏக்கர்ல காலியா இருக்கு, தரிசா கிடக்கு. தூங்கி எந்திரிச்சு வந்து பாக்குறீங்க, அதே இடத்துல நெற்கதிர்கள் வளர்ந்து நிற்கிறது நெல்மணிகளோட. எப்படி இருக்கு உங்களுக்கு இதை பார்க்கும்போது? இப்ப யார் நெல்லு போட்டது, இப்ப யார் விவசாயம் பண்ணது, இப்ப எப்படி நெற்கதிர் வளர்ந்து வந்துச்சு, இப்ப நெல்மணிகள் எப்படி வந்தது, அறுவடைக்கு எப்படி தயார் நிலையில இருக்குது. இவரை வந்து தப்பா வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணவர் வந்து பாக்குறாரு, வந்து பார்த்து ஓன்னு அழுகிறாரு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? இவனுக்கு நம்ம ஒரு ட்விஸ்ட் வச்சா கடைசியில இறைவனினுடைய திருவருளினால் இறைவனே இறங்கி இந்த அதிசயத்தை செய்து விட்டாரே. அப்போது இவனது சரணாகதி நிலை, இவனது அன்பு, இவனது வலிமை, இவனது ஆற்றல் எந்த அளவுக்கு இருக்கும். நான் கேவலம் இந்த ஜாதியை பார்த்து இவனை கேவலமா நினைச்சிட்டேனே, என்ன மன்னிச்சிடறான்னு சொல்லி காலில் விழுவார். அப்ப பாடுறாரு, ஆடிய பாலனே அம்பலவானனே நின்னாழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ, ஏழை அறிவேனோ, ஆழ்ந்த கருணையை ஏழை அறிவேனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு இருக்கிற அறிவுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது. அவர் என்ன சொல்றாரு? டே என்ன நம்புடான்றாரு. உனக்கு இருக்கிற கை காலு, உனக்கு இருக்கிற அறிவை வச்சு நீ தான் பண்ண முடியும்னு எல்லாத்தையும் நினைக்கிறியே, என்னைய வேலைக்கு கூப்பிடுறான், நான் வந்து வேலை பார்க்கறேன்றாரு. நம்ம நம்ப மாட்டோம். எவ்வளவு பிரச்சனை பாருங்க. நந்தனர் 100% நம்பினார். யாரை நம்பினார்? சிவபெருமானை நம்பினார். எப்படி நம்பினார்? இவர் வந்து அறுவடை பண்ணி கொடுத்துருவாருனா, நீ இருக்க, நீ பார்த்துப்ப, என்னைக்கா இருந்தாலும் ஆனாலும் உன்னை நான் பார்ப்பேன். பைத்தியகாரத்தனமான அன்பு, பக்தி. எல்லாரும் ஞானம் தான் உயர்ந்ததும்பாங்க, பைத்தியகாரத்தனமான பக்தி தான் உயர்ந்தது. பைத்தியகாரத்தனமான பக்தி எல்லாம் வராது அவ்வளவு சீக்கிரம். உங்களுக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்க புருஷனை டவுட் போடுற மாதிரியே சிவபெருமானையும் டவுட் போடுறீங்க. பண்ணிடுவாரோ? நம்மளே பெரிய திருடனாச்சு, நமக்கு எப்படி பண்ணுவாரு? அவர் திருடனா திருடன் இல்லையான்றதெல்லாம் பாக்குறதுல ட்விஸ்டே அதான். திருடனும் அவன் தான், திருட சொல்வதும் அவன் தான், திருடு பொருளும் அவன் தான், போலீஸும் அவன் தான், கடைசியில நீதிபதியும் அவன் தான், அனைத்தும் இறைவன் தான். இப்ப அவர் என்ன சொல்றாரு? இது இந்த கேம்ல இவனுக்கு நம்ம மேல நம்பிக்கை வருதான்னு பாக்குறாரு. இப்போ நீங்க இவரை நம்பணும்னா இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். சொல்லிடலாமா?
இந்த ஃபார்முலா தெரியாம அவரை நம்ப முடியாது உங்களால. இதையெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று விதித்ததே நீதான், தூக்கி அவர் மேலேயே பழிய போட்டுருங்க. இப்ப ஈஸியா நம்பிக்கை வந்துடும். ஏன் உங்களுக்கு இறைவன் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது? பெரிய சீக்ரெட் சொல்லித்தரேன், நல்லா புரியுங்க. ஏன் இறைவன் மேல நம்பிக்கை உங்களுக்கு வரமாட்டேங்குதுன்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளோ தூரம் தப்பு பண்ணியிருக்கேன், இத்தனை கொலை பண்ணியிருக்கேன், இத்தனை கொள்ளையடிச்சிருக்கேன், இத்தனை பேர் அசிங்கப்படுத்திருக்கேன், இத்தனை பேரை காயப்படுத்தியிருக்கிறேன். அதனால எனக்கு எப்படி இறைவன் வருவாரு? கரெக்டு தான், வரமாட்டாரு தான். ஆனா அவன் அனுமதியின்றி இங்க ஓர் அணு கூட அசையாத, இதை புரிஞ்சுக்கங்கன்ற. அப்ப எல்லாத்தையும் அவர் தான் பண்ணாரு. ஆனா இதுக்கப்புறமா அதே தப்ப பண்றேன்னு பண்ணக்கூடாது. அறம் சார்ந்த வழியில் இனிமேல் நான் தர்ம செயல்களை செய்வேன். இதை இறைவன் எனக்கு உணர்த்திய காரணத்தால் நிச்சயமாக எனக்கு இந்த அதிசயத்தை நீ செய்வாய் அப்படின்னு சொல்லி இறுக்கமா புடிச்சுக்கணும், இடைவிடாம புடிச்சுக்கணும். புளியங்கொம்ப புடிச்சீங்கன்னா எப்படி பிடிப்பீங்க? ஏங்க, ஒரு எலான் மஸ்க் உங்க எழுத்து வீட்டுக்காரரு உங்களுக்காக எல்லாத்தையும் பண்றேன்னாவே உங்களுடைய கெத்து, உங்க திமிரு எப்படி இருக்கும்? எலான் மஸ்க் நமக்கு என்னெல்லாம் செய்யறாரு, அடேங்கப்பா, இவ்வளவு பெரிய கோடி. ஒரு எலான் மஸ்க் மேல வரக்கூடிய நம்பிக்கை, சகலத்தையும் படைத்து காத்து அருளி அழித்து பஞ்சபூதங்களை நிறுவி 9 பிளானட்ஸை வச்சு பால்வெளி அண்டத்தை படைச்சு இன்னும் பல்வேறு அண்டங்களை படைத்து வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இறைவன், முதலும் இல்லாது முடிவும் இல்லாது பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய இந்த இறைவன் எப்படி முதலும் இல்லாது முடிவும் இல்லாது பறந்து விரிந்து சென்று கொண்டே இருக்கக்கூடிய இந்த இறைவன் எங்க எப்படி உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது? எனக்கு புரியலையே. வேற யாரை நம்புவீங்க நீங்க இந்த உலகத்துல? வேற எவனை நம்புவீங்க? வேற ஒருத்தனை சொல்லிருங்க. கொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாங்களா, போகட்டும். புருஷன் விட்டுட்டு போயிட்டாங்களா, போகட்டும். லவர் விட்டுட்டு போயிட்டாங்களா, போகட்டும். ஏத்துக்கிட்டா ஏத்துக்கிட்டும், ஏத்துக்கலன்னா போட்டோம். அவன் வேலையை பார்க்கட்டும். உங்களுக்கு யார் இருக்கா? உங்களுக்கு கூட இறைவன் இருக்கிறார். உள்ளே இருந்து இறையாக உணர்த்தி கொண்டே இருக்கிறார். புருவ மத்தியத்திற்குள் ஜோதியாக இருக்கிறார். புருவ மத்தியத்திற்குள் இந்த சிவம் இல்லை என்றால் நீ எப்பொழுதோ சவமாக மாறி இருப்பாய். எஸ் ஆர் நோ? அவர் தான் இன்டெலிஜென்ஸ், அவர் தான் அறிவு. அதுதான் பீனியல் கிளாண்டுன்றாங்க, அதுதான் பிட்யூட்டரி கிளாண்டுன்றாங்க, அதை தாண்டி காட்ஸ் பார்ட்டிகள்ன்றாங்க. அதெல்லாம் எப்போ போறது? சயின்ஸால கண்டுபிடிக்க முடியாது, ஏகப்பட்டது இருக்கு. எப்போ போறது? அதுக்குள்ள நம்பினால்தான் போக முடியும். ஒண்ணு நீங்க யோகம் செஞ்சு பயிற்சி செஞ்சு உட்கார்ந்து கஷ்டப்பட்டு மேல ஏத்துறது, இறை சக்திய உள்ளுக்குள்ள உணர்றது. இல்ல அது முடியலையா, எனக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது, எல்லாத்தையும் நீ பாத்துக்கணும், மொத்தத்தையும் தூக்கி அவன் தலை மேல போட்டுட்டு ஃப்ரீயா விட்டுறது. சரணாகதி. நீ பாத்துக்க எல்லாத்தையும். நீ அடிக்கிறியா அடி, மிதிக்கிறியா மிதி, திட்டுறியா திட்டு, துப்புறியா துப்பு, கார் ஆக்சிடென்ட் பண்றியா பண்ணு, கையகால உடைக்கிறியா உட. என் கைகால் எடுக்கும் போது நீயே கதி நான் கிடக்குறேன்ல, அவன் பதில் சொல்லித்தானே ஆகணும். அப்போ கைகால் போனாலும் பதில் சொல்லித்தானே ஆகணும். உன்னையே நம்பிட்டு இருந்தேன்னு என்ன கைகால் போலாமான்னு கேட்க கூடாது, கையகாலோட விட்டாரேன்னு நினைக்கணும். உன்னையே நம்பிட்டு இருக்கிறேனே எனக்கு புள்ள பிறக்காம போலாமான்னு கேட்க கூடாது. புள்ள பிறந்தா ஏதோ பஞ்சாயத்து வரப்போது அந்த கர்மாவை இப்பவே முடிக்கிறாருன்னு நினைக்கணும். இல்ல எனக்கு ஒரு ஆசை இருக்கு. யாருக்கு என்ன ஆசை? இறைவனை தாண்டி உங்களுக்கு என்ன அப்பேற்பட்ட வலிமை உண்டா? இறைவனை தாண்டி யோசிக்கக்கூடிய அந்த பக்குவம் உங்களுக்கு உண்டா? இந்த டிசைனே என்ன வேணா கொடுப்பேன், ஏத்துக்க, இதுதான் டிசைனு. நீ ஆசைப்பட்டதை கொடுக்குற அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்க. நீ ஆசைப்பட்டதை கொடுத்தா பிரச்சனைன்னு அர்த்தம். நான் கேட்டதை கொடு, இது இல்ல ஆன்மீகம். நீ கேட்காத எல்லாத்தையும் கொடுப்பேன், இதுதான் ஆன்மீகம். எனக்கு பிடிச்சதை கொடு, இது இல்ல ஆன்மீகம். எப்படி? எனக்கு பிடிச்சதை கொடு, இது இல்ல ஆன்மீகம். எனக்கு பிடிச்சதை தான் கொடுப்பேன், இதுதான் ஆன்மீகம். நீ ஏன் எனக்கு இதை கொடுக்குற, இப்படி கேட்கறதில்ல ஆன்மீகம். ஓ இப்படி கொடுத்தா அதை வாங்கணும் போல இருக்கு, இதுதான் ஆன்மீகம். நீ யாரு எனக்கு இதை கொடுக்க, இது இல்ல ஆன்மீகம். என்னையும் மதிச்சு இதெல்லாம் கொடுக்குறியா, இதுதான் ஆன்மீகம். இதுல என்ன புரியுது உங்களுக்கு? ஆக மொத்தம் கேட்கறத கொடுக்கவே மாட்டார். ஒருவேளை நீங்க கேட்டதை கொடுக்குறாரா, டிசைன்ல அது இருக்குன்னு அர்த்தம். நீங்க கேட்டதுனால கொடுக்கல, அவர் விருப்பப்பட்டதுனால அதை கொடுக்குறாரு. இதை புரிஞ்சுக்காம என்னடா எனக்கு இறைவன் இதை சப்போர்ட்டே பண்ண மாட்டார், வைக்க மாட்டார். நீங்க நான் என்ன கேட்கறேன்னா, ஆன்மீகம் என்பதே அழிக்கும் பாதை. எதை அழிக்கும் பாதை? அறியாமை எனும் இருளை அழிக்கும் பாதை. அப்ப அறியாமை எனும் இருள் என்றது விலகுதோ, எப்ப விலகுதோ அப்பதான் ஞானம் எனும் ஒளி உள்ளுக்குள்ள இருந்து சுடராக எரியும். உள்ள எரியும் போது எப்படி தாங்குவீங்க? உச்சகட்ட ஞானம் வேணும்ன்றீங்க. அப்ப என்ன ஆகும்னா, உள்ளுக்குள்ள டாட் டாட்டா தெரியக்கூடிய, முதல்ல புருவ மதியத்தை கவனிப்பீங்க, அப்புறம் புருன்னு இருக்கும், அப்புறம் நல்லா அதை கவனிப்பீங்க, அப்புறம் நல்லா புருன்னு இருக்கும், அப்புறம் நல்லா கவனிப்பீங்க, அப்படியே ஆனந்தமா இருக்கும், அப்புறம் நல்லா கவனிக்க ஆரம்பிப்பீங்க, டாட் டாட்டா ஒவ்வொரு லைட்டு தெரியும், அப்புறம் அதே லைட்டவே கவனிப்பீங்க, லைட் அப்படியே பெருசாகும், அதை அப்படியே நல்லா கவனிப்பீங்க. இந்த விளக்கு தியானமோ சூரிய
யோகமோ பண்ண பண்ண அந்த 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 விளக்கு அப்படியே பெருசாங்க, அப்படியே பெருசாங்க, அப்படியே பெருசாங்க. கவனிக்க 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 உள்ளுக்குள்ள சுடர் பிரகாசமாக கொழுந்து விட்டு எரியும். என்ன பண்ணுவீங்க? உடம்பு எப்படி தாங்கும்? ஒன்ஸ் அப்புறம் அது பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா 1 2 குட்டி போடும், 2 குட்டி 3 குட்டி போடும். அப்படின்னா என்ன? இங்க இருந்து ஒண்ணு வெளியே போகும், உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு போகும். அப்ப இந்த பாடி இருக்கும், அது வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடும். ஆகாய பிரவேசம். உள்ளுக்குள்ள வளருது, ஜோதியின் பிரகாசம் பெருசாகுது. ஜோதியின் பிரகாசம் பெருசாக பெருசாக அது குட்டி போடுறது எப்படின்னு தெரியும், 2 3 ஆக்குறது எப்படின்னு தெரியும், 3 4 ஆக்குறது எப்படின்னு தெரியும், 4 மறுபடியும் 1 ஆக்குறது எப்படின்னு தெரியும். ஒரு ஃபயர்ல இருந்து பிரிஞ்சு போற ஃபயர் தானே. அப்புறம் இந்த உடலை உயிரா வச்சிருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு ஃபயரை வச்சுட்டு இதோடைய டூப்ளிகேட், இதோட ஜெராக்ஸ் ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துடும். குழந்தை வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான்னு அர்த்தம். முதல்ல உள்ளுக்குள்ள இருக்கிறான், ஆசை என்பது இருள் மூடி இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அப்புறம் அது வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வேறு ஒரு உடலாகவும் மாறும், வேறு ஒரு உருவமாக மாறும். அட்டமா சித்துக்கள் இதுக்கு பேரு தான். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும்? வேற ஒரு உடம்புக்குள்ள போனா போகும், அங்க போய் நல்லது பண்ணுனா பண்ணும். நீங்க நினைக்க வேணாம், அது நினைக்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும். அப்புறம் உட்கார்ந்த இடத்துல இருந்து ப்ளூட்டோக்கு போனோம்னா அப்படின்றதுக்குள்ள போயிடும். இன்னும் பயிற்சி பண்ண 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 அதோட டென்சிட்டி அதிகமாக அதிகமாக சித்துக்கள் அதிகமாக கைகூடும். வேற வேற அண்டங்களுக்கு போவீங்க, வேற வேற உயிரினங்களை பார்ப்பீங்க, அதுக்கு அருள் செய்யறதுன்னா அதுக்கு அருள் செய்வீங்க. கேப்டன் மார்வல் மாதிரி ஊரையே சுத்திட்டு வந்துருக்கீங்க. இப்ப நான் பேசுறது பூரா லூஸ் மாதிரி தான் தெரியும். என்ன பண்றது? என்ன மாதிரி பேசுறவங்கள பூரா லூசுன்னு தான் சொல்றாங்க. என்ன இப்ப நீங்க எதை யோசிக்கணும்னா, எப்படி உள்ளுக்குள்ள எரியறத நல்ல பிரகாசமா சுடர் விட்டு எப்படி எரிய செய்வது. இப்ப உங்களுடைய நோக்கம் இப்ப இதா மட்டும்தான் இருக்கணும். சொல்லிடலாமா எப்படி எல்லாம் பிரகாசமா எரிய வைக்கிறதுன்னு? எழுதி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப மெயினான பாயிண்ட். ஆல்ரெடி எல்லா இடத்துலயும் சொல்லிட்டேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். முதல்ல ரெகுலராக பண்ணக்கூடிய பரம்பொருள் யோகம் அல்லது எந்த வகையான யோக பயிற்சிகளாக இருந்தாலும் சரி. ஏன் பரம்பொருள் யோகம் ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ்னா, அதுல பல்வேறு வகையான யோக முறைகளுடைய கலவை இருப்பதனால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது என்று கூறுகிறேன். முதல்ல பரம்பொருள் யோகம் அலாங் வித் விளக்கு தியானம். ஏன் அப்படின்னா, இப்ப விளக்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அந்த ஃபயர் அப்ப என்ன ஆகும்? இங்க காப்பி ஆகுமா ஆகாதா? அந்த விளக்கோட ஒளி இங்க இம்ப்ரெஷன் வருமா வராதா? அப்ப அந்த விளக்கினுடைய அந்த இம்ப்ரெஷன் இங்க வர 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 உள்ளுக்குள்ள இருக்கிறது ஃபயர் ஆகும். புரியுதா நான் சொல்றது? காலையில 7 மணிக்குள்ள இருக்கக்கூடிய சூரியனை 3ல இருந்து 4 நிமிஷம் வெறும் பூர்வ மத்தியத்துல பாத்தீங்கன்னாவே கண்ணை திறந்து கொண்டு பார்க்கணும். 7 மணிக்கு மேல இருக்கக்கூடிய சூரியனை பார்க்க கூடாது. காலை சூரியனை நீங்கள் புருவ மத்தியத்தில் ஆழமாக பார்க்கும் போது, அல்லது மாலை சூரியன்னா 6 மணிக்கு மேல, சூரிய அஸ்தமனத்துக்கு மேல, புற ஊதா கதிர்கள் அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிகமா இல்லாத நேரத்துல 3ல இருந்து 5 நிமிஷம் மேக்சிமம் பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து தண்ணி ஊத்தும், காது ஓபன் ஆகும். ஒரு கட்டத்துக்கு மேல சூரியன் பல சூரியனாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்க அப்புறம் பாருங்க உள்ளுக்குள்ள ஒளி பிரகாசமாகும். இப்படியும் ஹீட்டை ஏற்றி அதிகப்படுத்தலாம். தினசரி நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்னதானம், தினசரி ஒவ்வொருத்தருக்காக சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா, ஒருத்தருக்காக டெய்லி சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஒளி அதிகமாகும். அது எப்படா அதிகமாகும்? ப்ரூவ் பண்ணிடலாமா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? சாப்பாடு கொடுத்தவன் உயிரே கொடுத்ததுக்கு சமம்னு அர்த்தம். உயிர்னா எது? ஒளி. ஒளினா எது? ஆன்மா. அப்போ ஒருத்தனுடைய ஆன்மாவை செத்து போகாம சாப்பாடு கொடுத்து பாதுகாக்கிறீங்க, அப்படித்தானே? பிரபஞ்சத்தினுடைய விதி என்ன? ஒரு முறை கொடுத்தால் பல மடங்கு திருப்பி கொடுக்கும். இப்ப நீங்க உயிரை கொடுத்துட்டீங்க, இப்ப அது எதை பல மடங்கு திருப்பி கொடுக்கும்? சிம்பிள் கால்குலேஷன். இதுக்கெல்லாம் பெரிய தியரி போடணுமா? எதை கொடுக்குறியோ அதை பல மடங்கு பெற. அப்புறம் உணவு கொடுக்குற, உணவு கொடுக்கும்போது என்ன ஆகுது பாருங்க. நான் மெடிடேஷன் கூட 24 மணி நேரம் மெடிடேஷன் இருக்கேன், நான் இல்லைன்னு சொல்ல. உட்கார்ந்து நான் பண்ணக்கூடிய டைம் ரொம்ப கம்மி. ஆனா எதுல மேட்ச் பண்றேன்? அன்னதானம் கொடுத்து மேட்ச் பண்ணிடுறேன். இதான் ஹேக். வள்ளலார் சொல்றாரு, எவ்வித தந்திரத்திலாவது உனது நெற்றிக்கண்ணை திறந்து கொள்ளுங்கிறாரு. அப்ப டெக்னிக்கை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்ல. பொழைக்கிற புள்ள பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அப்ப பாருங்க, பயிற்சி பண்றோம், அன்னதானம் கொடுக்கிறோம், தர்ம செயல்களை பேசுறோம், நல்லதை செய்யறோம், காசு கொடுக்கறேன், பொருளை கொடுக்கறேன், அறிவை கொடுக்கறேன், தானக்கு தர்மம் பண்றேன், ஞானத்தை கொடுக்கறேன், இறையொருளால என்ன எதை பார்த்தாலும் கொடுக்கறேன். இப்ப என்ன ஆகும்? ஆக்சுவலா சுயநலம் தான் ஒரு கட்டத்துக்கு மேல. எனது ஆன்மா கரை தேருது இல்ல. புத்திசாலி என்ன பண்ணுவான்? ஆன்ம சக்தியை ஏத்திக்கிட்டே இருப்பான். எவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். ஒரு நாளைக்கு சும்மாவாது யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று கொடுத்துடணும். அறிவாகவோ பொருளாகவோ தானமாகவோ அரிசியாகவோ ஏதோ ஒண்ணு. நான் பாருங்க, குண்டக்க மண்டக்க ஐபோனு, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினு, பாக்கெட் டவுசர் போட்டிருந்தா அதை கூட அவுத்து கொடுத்துருவோம். போடா எடுத்துட்டு போடா, நல்லா நான் வேற பேண்ட் எடுத்து மாட்டிப்பேன். போடா வச்சுக்கடா, நல்லா போடா.
நாளை பின்ன டவுசர் இல்லாம எங்கேயும் கஷ்டப்பட்டுற கூடாது. இது எதிர்பார்ப்பு அல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல எதிர்பார்த்து பண்ணாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல கொடுத்து 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 கரங்கள் சிவந்து ஒரு கட்டத்திற்கு மேல் கர்ணனோட பெரிய நிலைக்கு போயிருவீங்க. கர்ணனுக்கு கொடுக்கும் குணம் பிறவியில் கிடையாது. கர்ணன் தான் பட்ட இன்னல்களின் காரணத்தினால், தான் பட்ட கஷ்டங்களின் காரணத்தினால், தான் பட்ட அவஸ்தைகளின் காரணமாக ஒரு காலகட்டத்திற்கு மேல் கொடுத்து கொடுத்து கொடுக்கும் தன்மையை வளர்த்து கொண்டார். இப்ப சொல்லுங்க, நீங்க கர்ணன் ஆக முடியுமா முடியாதா? இங்க பாருங்க, இங்க உண்மையான டெபாசிட் எதுன்னா இங்க சேர்க்கக்கூடிய டெபாசிட் தான். இங்க சேர்க்கக்கூடிய டெபாசிட் இல்ல, அக்கௌண்ட்ல சேர்க்கக்கூடிய டெபாசிட் இல்ல. உண்மையான டெபாசிட் எது? இங்க சேர்க்கக்கூடிய டெபாசிட். எங்க சேர்க்கக்கூடிய டெபாசிட்? இங்க சேர்க்கக்கூடிய டெபாசிட். நான் ரொம்ப தெளிவா இங்க டெபாசிட்டை சேர்த்துக்கிட்டே வரேன். உண்மையான அறிவு நிலை உங்களுக்கு வர வேண்டும் என்றால் நீங்க எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அறிவு நிலை எப்போ விளங்கும்னா கொடுத்தாதான் அறிவு நிலை விளங்கும், இல்லை என்றால் விளங்காது. மெடிடேஷன் பண்ணீங்கனாலும் லேட் ஆகும். கொடுத்து பாருங்க, அறிவு நிலை உடனே விளங்கும். அப்ப இந்த உலகத்துல தங்கம் வேணுமா, தங்கத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அறிவு வேணுமா? இப்போ உங்க அறிவு இப்ப இவ்வளவுதான் கால்குலேட் பண்ணும். பகுத்தறிவுன்னு பேசிட்டு இவ்வளவுதான் கால்குலேட் பண்ணும். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்லா கவனிக்கணும் வார்த்தையை. அருட்பெரும் ஜோதியை எவன் ஒருவன் தனது புருவ மத்தியத்திற்குள் கண்டுவிட்டானோ செத்த பிணத்தை அவன் எழுப்ப வேண்டாம், அவன் போத்தி இருக்கும் துண்டே எழுப்புங்கிறார். இப்படி எழுப்பியும் காமிச்சிருக்கிறார் வள்ளல் பெருமான். ரெகுலரா அவருக்கு சேவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வரல. அன்னைக்கு பக்கத்துல இருக்கிறவட்ட கேட்டுருக்கிறாரு, எங்கப்பா அவர் ஆளுக்கான? இல்ல அவங்க அம்மா இறந்துட்டாங்களா? இங்க என்னது அம்மா இறந்துட்டாங்களா? உடனே ஒரு குச்சியை கையில எடுத்துட்டு வா, அவன் வீடு எங்க இருக்கு காட்டும் அப்படின்ட்டு போறாராம். இப்ப நீங்க கேட்க கூடாது, இவ்வளவு ஞானம் பெற்ற வள்ளலா இருக்கு, அவங்க வீடு எங்க இருக்குன்னு கூடவா தெரியல அப்படின்னு கேட்க கூடாது. அவங்க 24 மணி நேரம் எங்க வீடை காட்டுனா காட்ட போறாரு. இதுக்கு இல்லாம ஞானத்துல வீட்டை கண்டுபிடிச்சு போவாரு அவரு. வீட்டை கொண்டே காமிச்சிருக்கிறாங்க. காமிச்ச உடனே ஓன்னு அழுகிறாரா, இந்த மாதிரி இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க இறந்துட்டாங்க. நீ ஏன்டா கவலைப்படுற? ஒண்ணும் கவலைப்படாத. அந்த குச்சி எடுத்து ஒரே அடிதான் அடிக்கிறாரு அவங்க அம்மா மேல. ஓங்கி அடிக்கல, லைட்டா அடிக்கிறாரு. இறந்த பின்னம் எந்திரிச்சு உட்கார்ந்துருச்சு. ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா சாமின்னு. எப்படி இருக்கும் உங்களுக்கு இதை பார்த்தோன்னே? ஷாக் ஆயிட்டாங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம். ஒரு ரூபா காசை வள்ளலார் கையில கொடுத்தீங்கன்னா கையை மூடி இப்படி எடுத்தாருன்னா அந்த காசு கரைஞ்சு தண்ணியா ஊத்துமா, அவ்வளவு ஹீட் பாடி. வள்ளல் பெருமான் ஏன் தலையில துணி போட்டு மறைச்சிட்டு இருந்தாரு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் அவர் மாதிரியே தலையில துணி போட்டுக்கிறாங்க. அவர் எதற்காக போட்டார் என்றால், அவருடைய தலையை ஒரு குழந்தை ஓபன் பண்ணி பார்த்துட்டு சொல்லி இருக்குது அங்க தலையே இல்லைன்னு இருக்கு அந்த குழந்தை. அப்படின்னா என்ன? ஓபன் வெட்ட வெளிங்க அது. எங்க பிரணவ தேகத்தை அடைந்தவர், ஞான ஒளி தேகத்தை அடைந்தவர் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் உடம்ப மாத்திப்பாரு. எப்படி அவருக்கு தலை இருக்கு, மூளை இருக்குமா அவருக்கு? வெட்ட வெளி. அது ஓபன் பண்ணா பிரபஞ்சம் தெரியுதான் உள்ளுக்குள்ள. லைட் அப்பேற்பட்ட பிரகாசம். அதை மறைப்பதற்கு தான் அப்படி துண்டை போட்டு அப்படி மூடி வச்சிருக்கிறாரு. ஆன்மா உருக உருக எல்லா சக்திகளும் உனக்கு யாம் கொடுப்போம் என்று அருட்பெரும் ஜோதி ஆண்டவரினால் உபதேசிக்கப்பட்டு வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதுகிறார். ஆன்ம உருக்கம். இப்ப நான் பேசுறது பேய் பிசாசு கதை மாதிரி இருந்தாலும் பல பேர் இதை மறைத்து விட்டார்கள். ஏன்னா இதை பேசுனா ப்ரூவ் பண்ணி காட்டும். நான் ஏன் ப்ரூவ் பண்ணி காட்டணும்? வள்ளல் பெருமான் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு, சிவானந்த பரமஹம்சர் வாழ்ந்து காமிச்சிருக்கிறாரு. ஒருத்தர் சிவானந்த பரமஹம்சரை கத்தியால குத்த வரான், பாக்குறாரு, அப்படி வந்தவன் அப்படியே நின்னுக்கிட்டான் அரை மணி நேரம். அப்புறம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணி விடுறாரு. மறுபடியும் கோவம் வருது, பெஞ்சை ஓங்கி ஒரு தட்டு தட்டுறாரு. சிவானந்த பரமஹம்சர் தட்டுனதுல மேல இருந்து இடி இடித்து மின்னல் வெட்டுது. அந்த எது மேல? அந்த டேபிள் மேல ரெண்டாக உடைகிறது. ஓடிட்டாங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம். இப்பேற்பட்ட சித்தர் பெருமக்கள் கண்ணெதிரே வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்கிறாங்க. இப்ப நான் அதே நிலையை அடைஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லையா? அந்த நிலையை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கேன்ல. உலகத்தையே மாற்ற முடியலனாலும் என்னை நம்பி வரக்கூடிய பல பேருடைய வாழ்க்கையே, இல்ல ஒரு சில பேருடைய வாழ்க்கையே ஆன்மீக ரீதியா, அருளக ரீதியா, பொருளுக ரீதியா மாத்திரனா மாத்தலையா? எப்படி அப்ப என்னால் இந்த பாதையை விட முடியும்? தப்பான 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது என்னன்னே தெரியாது. நானும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தோம் தான். பயிற்சி பண்றேன், கொடுக்க ஆரம்பிக்கிறேன், அருள்நிலை சேருது, உள்ளுக்குள்ள ஒளி பிரகாசம் ஆக 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 ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது? என்னென்னமோ நடக்குது, எனக்கு தெரியாதெல்லாம் நடக்குது. என்கிட்ட ஒரு லேடி சொன்னாங்க, நீங்க பெரிய ஏமாத்துக்காருன்னு நினைச்சேன். சரிம்மா, நினைச்சிட்டலம்மா. ஆமா, அப்புறம் என்ன பண்ணீங்க? நீங்க பெரிய ஃப்ராடுன்னு நினைச்சேன். சரிம்மா, ஃப்ராடுன்னு தான் எடுத்துக்கமா. இப்ப என்னம்மா? இல்ல அன்னைக்கு உட்கார்ந்து அழுத இறைவன்ட்ட, இவர் உண்மையாவே நல்லவரா இருந்தா எனக்கு இன்னைக்கு நீங்க உணர்த்தணும்னு படுத்து தூங்கிட்டேன். நீங்க நேரடியா கனவுல வந்தீங்க, கோவத்தோட என்னைய பார்த்த உனக்கு ஃப்ராடு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி தலையில ஆசீர்வாதம் பண்ணி கோவத்தோட நீங்க தீட்சை கொடுத்துட்டு போனீங்கன்னாங்க. இப்போ 2 நாள் முன்னாடி நான் கேட்ட கதை. இப்ப என் கேள்வி என்னன்னா, எனக்கு அடுத்தவங்க கனவுக்குள்ள எல்லாம் எப்படி போறதுன்னா தெரியாது, சத்தியமா தெரியாது. நான் தூங்கிட்டனாவே எங்க சுத்துவேன்னு எனக்கு தெரியாது.
இல்ல எங்க நான் இன்னொருத்தர் கனவுக்குள்ள போறேன். அப்ப யார் அவங்க கனவுக்குள்ள போனதுதான் கேள்வி. என் அறிவு விழிப்பு நிலையில மட்டும்தான் விழிப்பு நிலையில இருக்கும். தூங்கிட்டு இருக்கும் போது எது விழிப்பு நிலையில இருக்கும்? ஆன்மா தான் விழிப்பு நிலையில இருக்கும். அது இங்க கொடுத்து 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 நல்லா பவர் ஆயிடுச்சு. அப்புறம் இது கேட்குமா? அதுக்கப்புறம் நான் தூங்கினதுக்கு அப்புறம் கேட்குமா? இது ஏதாவது நான் சொல்றதை கேட்குமா? இதோட வேலையே நல்லது பண்றதுதான். இதோட இது கேட்காதெல்லாம் கேட்கும். என்ன நினைச்சு யார் உருகிறீங்களோ இதுக்கு கேட்கும். என்ன நினைச்சு யாரு ஃபீல் பண்றீங்களோ இதுக்கு கேட்கும். என்ன நினைச்சு யார் ஏதோ ஒன்று கேட்கறீங்களோ இது கேட்கும். ஏன் என்ன நினைச்சோன்னே ஒண்ணு நடக்குது? ஒன்னு என் குருநாதருடைய அருள், ரெண்டாவது தான தர்ம செயல்களினால் இந்த அருட்சக்தி அதிகமாகி ஒரு காலகட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா கேட்கறவனுக்கு எல்லாம் போய் அருள் செய்யுது. நான் செய்யறேன்னா இது செய்யுதா? இதை விட்டுட்டு மத்த வேலையை பாடுறான்னா எப்படி பார்க்க முடியும்? எனக்கு புரியலையே. என்னை பார்த்தா எனக்கு கிறுக்க மாதிரி தெரியுதா? உங்களால பண்ண முடியாத விஷயத்தெல்லாம் இறைவன் வந்து பண்ண வைக்க. இதை லைவ் ப்ரூஃபா காட்டுனா இறைவனுடைய பியூட்டியா தான் காட்ட மாட்டார். அப்படி லைவ் எல்லாம் காட்ட மாட்டார். நம்புறவனுக்கு மட்டும் தான் காட்டார். நான் எதுக்குடா உனக்கு காட்டணுங்கிறாரு. அவர் வேலையே மறைஞ்சு ஒளிஞ்சிருக்கிறது. முடிஞ்சா கண்டுபிடிங்கிறாரு. அப்புறம் முடிஞ்சா கண்டுபிடின்றவர்கிட்ட போயிருந்து என்னை காட்டு என்னை காட்டு எனக்கு ப்ரூஃப் காட்டு. நான் ஏன்டா உனக்கு ப்ரூஃப் காட்டணும்? கேட்பாங்களா மாட்டாங்களா? நம்புறவனுக்கு தான் இறைவன், நம்பாதவனுக்கு எப்படி இறைவன்? நம்பாதவனு இறைவனுடைய அனுகிரகத்துல தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். இன்னும் அவனுக்கு டைம் வரலன்னு அர்த்தம். இது ரொம்ப பெரிய மேட்ருங்க. இது போச்சுன்னா போய்கிட்டே இருக்கும். நான் ஆனா அது ரொம்ப மாயாஜாலம் மாதிரி போயிடும். அதனாலதான் முதல்ல பயிற்சி செய்யுங்க பயிற்சி செய்யுங்க பயிற்சி செய்யுங்க பயிற்சி செய்யுங்க. நான் இத்தனை டைம் சொல்றதுக்கு காரணம் என்ன? பூரா மேட்ருமே அதுக்குள்ளதான் இருக்கு. முதல்ல வாண்டடா மோட்டரை போட்டு மோட்டரை ஏத்தி பயிற்சி பண்ணி ஃபயர் ஆக்குறீங்க. அப்புறம் தான தர்மம் கொடுத்து ஃபயர் ஆக்குறீங்க. அப்புறம் சூரியனை பார்த்து ஃபயர் ஆக்குறீங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விளக்கு தியானம் பண்ணி ஃபயர் ஆக்குறீங்க. இதை கடந்த நிலையில இறைவனுடைய நாமத்தை உச்சரித்து உச்சரித்து ஃபயர் ஆக்குறீங்க. நீம் கரோலி பாபான்னு ஒருத்தர் இருந்தார். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? மார்க் ஜக்கர்பர்க், ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாம் போய் பார்த்த ஒரு மாபெரும் மகான், அனுமாருடைய பக்தர். தெரியுமா உங்களுக்கு? நார்த் இந்தியால இமயமலை போற இடத்துல நைனிதால் அப்படின்னு கூடிய அந்த பகுதியில வந்து இருக்கு. மகாவதார் பாபாஜி ஆசிரம் போற வழியில போனீங்கன்னா போற வழியில நைனிதால் அப்படின்னு கூடிய அந்த இடத்துல ஹிமாலயாஸ்ல வந்து இருக்கு. அவர் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னா ராம் 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 ராம். இப்படியேதான். நீங்க நானாவது கம்மியா சொல்றேன். அவர் ராம் ராம் சொல்ற கேட்டீங்கன்னா கிருகிருன்னு ஆயிரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ரொம்ப ஒரு அழுத்தமான வாய்ஸ்ல சொல். இதேதான், வேற ஒண்ணும் இல்ல. ராம் 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 ராம். அந்த ரீங்காரம் இருக்கும். அவர் சொல்றதுல ஒரு மியூசிக் இருக்கும். ராம் 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 சொல்லி 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 எப்ப பார்த்தாலும் ராம் 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 சொல்லி 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 ஒரு கட்டத்துக்கு மேல அவர் இறங்கி மாட்டேன். என்னதான்டா வேணும் உனக்கு? டே இத்தனை நாளா கூப்பிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் இவரது புருவ மத்தியத்திற்குள் புகுந்து கொண்டார். ஃபயர் ஆயிரும். அப்புறம் செயல்படுறது நீம் கரோலி பாபா செயல்பட மாட்டாரு. நீம் கரோலி பாபாக்குள்ள இருந்தா அதுதான் செயல்படும். அதுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அல்லான்னு வச்சுக்கோங்க, அனுமார்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ராமர் ரொம்ப பிடிச்சதுனால ராம்னு வச்சுக்கிட்டாரு. அனுமார் ரொம்ப பிடிச்சிட்டதுனால அனுமர்னு வச்சுக்கிட்டாரு. அப்புறம் தான் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அது நடக்கும். எல்லாமே அதுதான். மங்கியும் அதுதான், குரங்கும் அதுதான், ஹிப்போபோட்டமஸும் அதுதான், ஸ்னேக்கும் அதுதான், எல்லாமே அதுதான். அப்ப என்ன? இது வந்து பரிசுத்தமாயிருச்சு. அப்புறம் இதுதான். இது என்ன கேட்டாலும் நடக்குமே. அப்புறம் வேற தனியா வேற கேட்கணுமா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன்? ஆன்மலாபத்தை சம்பாதிங்கன்றேன். மீதி எல்லாம் தானா நடக்கும்ன்ற நம்பிக்கை வராதா உங்களுக்கு? எல்லாருக்கும் சித்தநிலை, எல்லாருக்கும் சாத்தியம், எல்லாராலும் செய்ய முடியும். ஆனா என்ன? ஃபார்முலாவை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நீம் கரோலி பாபாவிற்கு உள்ளே இருந்து எது இயக்கியதோ, ஷீரடி சாய்பாபாவிற்கு உள்ளே இருந்து எது உணர்த்தியதோ, ஹனுமனிற்கு உள்ளே இருந்து எது உணர்த்தியதோ, அர்ஜுனனிற்கு உள்ளே இருந்து எது உணர்த்தியதோ, வள்ளலாரிற்கு உள்ளே இருந்து எது உணர்த்தியதோ, அகத்தியருக்கு உள்ளே இருந்து எது உணர்த்தியதோ அதேதான் நமக்குள்ளே இப்ப இருக்கு. கொஞ்சம் கூட மாற்றம் இல்ல. அதே சைஸ்ல அதே வடிவத்துல இருக்கு. அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், நாம் இன்னும் உணரவில்லை. அது என்னப்பா உணர்ந்து கொண்டார்கள்னா என்னப்பா? அது வேற இல்ல, நான் வேற இல்லைன்றத உணர்ந்துட்டாங்க. உணர்ந்துட்டாங்கன்னா என்ன? பொருட்பற்று கம்மியாகி அருள் பற்று அதிகமாகி விடும். இப்ப எல்லாருக்கும் நான் நல்லா சம்பாதிக்கிறேன்னு தான் தெரியும். நான் எவ்வளவு கொடுக்குறேன்னு யாருக்குமே தெரியாது. இவ்வளவு ஃபீஸ் வாங்குறான் அவ்வளவு ஃபீஸ் வாங்குறான்னு தான் தெரியும். என் அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா துப்பிடுவீங்க நீங்க. என்னடா இத்தனை லட்சம் சம்பாரிச்சுன்னா ஒண்ணு கூட இல்ல அக்கௌண்ட்ல. எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துக்கிட்டே வர்றேன். நீங்க எங்க சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்க சேர்க்கிற இடம் வேற,
அங்க சேர்த்தீங்கன்னா உடலை விட்டு வெளியே போனோனே அது சேராது, அது பயன்பெறாது. நான் எங்க சேர்க்கிறேன்? குடுத்து 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 புத்திசாலித்தனமா எங்க சேர்க்கிறேன்? இங்க சேர்க்கிறேன். அப்ப விழுகிற கார்டு பூரா ஜோக்கரா தான் விழுகும். 12ம் ஜோக்கரா இருந்தா எப்படிங்க கவுக்குறது? 12யும் ஜோக்கர் வச்சுட்டு 13வது கார்டு ஜோக்கரையும் கவுத்து போடுங்க. இப்ப என்ன பிரச்சனை? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி நடக்கவே நடக்காது. ஆனால் இறைவன் நினைத்தால் அதுவும் நடக்கும் என்று நான் கூறுகிறேன். 100% நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. இறைவன் இதை எனக்கு செய்தே தீர்வார் என்று நீங்கள் எப்போது நம்புகின்றீர்களோ அப்போது அந்த அதிசயம் உங்களுக்குள் நிகழும். அதுக்கப்புறம் நீங்க மனுஷனா இருக்க மாட்டீங்க. நடக்கிறது பூரா மிராக்கிள் தாங்க நடக்கும். நம்புங்க. உங்ககிட்ட பொய் சொல்லி எனக்கு என்னங்க நடக்க போகுது? இப்ப என்ன தனி ஃபீஸ் எதுவும் கேட்கறேன் இப்ப இந்த மேட்டர் எல்லாம் பேசுறதுக்கு? எப்போது உங்களுக்குள் இருக்கக்கூடிய ஜோதி பிரகாசமாக சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கின்றதோ அப்போது நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை உங்களால் செய்ய முடியும், செய்ய முடியும், செய்ய முடியும். ட்ரஸ்ட் மீ. அருள் அனுபவங்கள் வர வரதான் உங்களுக்கு இந்த பாதையில நம்பிக்கையா போகணும்ன்ற அந்த நம்பிக்கையே வரும். பயிற்சி ரெகுலரா பண்ணுங்க. அப்பதான் அருள் அனுபவம் கிடைக்கும். அருள் அனுபவம்னா என்ன? மிராக்கிள்ஸ்னு அர்த்தம். மிராக்கிளை பார்த்தீங்கன்னா தான் சாட்சி உங்களுக்கு, ஓ இப்படி எல்லாம் இருக்கு போலன்னு. அந்த சாட்சியை பிடிச்சிட்டு தொடர்ச்சியா பயணம் பண்ணுங்க. நீங்கள் மாபெரும் சக்தி மிக்க ஆற்றலாக மாறிவிடுவீர்கள். இதை அனைவரும் மறைத்தார்கள். ஆனா பெரும் கருணையோடு இருப்பதை இருப்பது போல, உள்ளதை உள்ளது போல வெளிப்படையாக அப்படியே இந்த மக்களுக்கு சொல்லி கொடுத்த மாபெரும் வள்ளல் பெருமான். பல மகான்கள் பல ரூபங்களில் பல இடங்களில் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒளிவு மறைவில்லாமல் அப்படியே சொல்லிவிட்டு சென்ற மாபெரும் அந்த அரும் பெரும் பொக்கிஷம் வள்ளல் பெருமான் அவர்கள். நான் இதெல்லாம் பேசுறதுனால ஏதோ பெரிய ஞானி போல நினைச்ச கூடாது. ஈ அடிச்சாங்க காப்பி அப்படின்னா என்ன? அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து இப்ப உங்களுக்கு சொல்றேன். அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன். அவர் எனக்கு என்ன உணர்த்தினாரோ அதை அப்படியே உங்களுக்கு உணர்த்துறேன். என்றுமே சொல்லாத ஒரு மாபெரும் ரகசியத்தை இன்று சொல்றது. பெருமைக்கு சொல்ல, சத்தியம் செய்து சொல்கிறேன். எனக்குள் இருந்து உணர்த்தக்கூடிய எனது சூட்சம குரு காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், மாற்று கருத்தில்லை. எனது உச்சகட்ட குருவானவர் வள்ளல் பெருமான் என்னை ஆட்கொண்டார். வள்ளல் பெருமான் என்னை ஆட்கொண்டார். இது வரைக்கும் எங்கேயும் சொல்லல, முதல் முறையாக சொல்கிறேன். முதல் முறையாக பயிற்சி செய்யும் போதே காட்சி கொடுத்து என்னை முழுவதுமாக ஆட்கொண்டார். அவர்தான் இன்று வரை என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அங்க காஞ்சி விஸ்வநாத சாமி வேற இல்ல, வள்ளல் பெருமான் வேற இல்ல. எல்லாமே ஒரே எனர்ஜியில தான் இயங்குது. படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல் கூடிய ஐந்தொழில் புரியக்கூடிய ஆற்றல் பெற்றவருக்கு அண்ட சராசரமும் அவர் தான். இந்த நிலையை அடைந்த ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. பட் யார் யாருன்னு என்னால பேர் இப்போ ஞாபகம் வச்சு சொல்ற அளவுக்கு ஞாபகம் இல்ல. பல மகான்களில் மாபெரும் நிலையை அடைந்த மாபெரும் மகான் வள்ளல் பெருமான் அவர்கள். அவர்கள் என்னை உள்ளிருந்து வழி நடத்துகிறார். அவர் வழி நடத்தக்கூடிய நான் வள்ளலாருன்னு சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். நாளைக்கு நீங்க அவருடைய பாதையை நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அவரும் உங்களை உள்ளிருந்து வழி நடத்துவார். ஒவ்வொரு உடம்பிலும் யாம் புகுந்து கொள்வோம் எழுதியிருக்கிறார். நோட் பண்ணீங்களா? தெரியுமா உங்களுக்கு? தகுதி பெற்ற ஆன்மாக்கள் யாராக இருந்தாலும் அந்த ஆன்மாக்களை வழி நடத்துவதற்காக யாம் ஒவ்வொரு உடலிலும் யாம் புகுந்து கொள்வோம். எப்பேற்பட்ட வார்த்தைங்க இது! நான் கொஞ்சம் இந்த பாடியை சரி பண்ண என் உடம்புல பூந்துட்டாரு. சத்தியமா பூந்துட்டாரு. இப்ப இந்த உடல் ஒண்ணுமே இல்ல. இது எப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் மாதிரி. பேசுறவரு வேற எவரோ. ஸ்பீக்கர் என்ன பண்ணுது? சவுண்ட் கொடுக்குது. அதுக்காக ஸ்பீக்கர் பேசுதுன்னு சொல்லிடுவீங்களா நீங்க? ஏங்க, இல்லைன்னா இவ்வளவு தெளிவு வருமாங்க? ஒரு சராசரி மனிதன் எப்படிங்க இப்படி பேச முடியும்? எங்க இருந்துங்க வரும்? அது அருள்நிலை கனெக்ட் ஆகி, அருட்பெருஞ்சோதி நிலை வந்து அந்த ஃப்ரீக்குவன்சில கனெக்ட் ஆகி அந்த மேல இருந்து ஒளியாக, ஒளி சிதறலாக அந்த தகவல் வருது. தகவல் வரதை அப்படியே வாமிட் பண்றேன். நான் அல்ல, நான் என்ற ஒன்று இங்கே இல்லை. இந்த வெறும் உடல், உள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த உடல் வழியாக, இந்த வாய் வழியாக முத்து சிதறலாக வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. ஆனால் இந்த கருணை வள்ளல் பெருமானின் கருணை. இந்த சிவராத்திரி இந்த கிளாஸ் நான் உங்களுக்கு எடுக்கிறேன்னா இது என் கருணை அல்ல. இதை நீ செய்யலனா உன்னைய கொன்றுவன் என்னை மிரட்டி வச்சிருக்காங்க. வேற வழி இல்ல, நான் செஞ்சுதான் ஆகணும். இந்த பிரபஞ்சத்தில், இந்த யுகத்தில், இந்த நேரத்தில், இந்த நாளில், இந்த மணி, இந்த நொடி, இந்த க்ஷணம், இந்த வார்த்தை உங்களது செவிகளுக்கு வந்து சேர வேண்டும் என்பது நான் சொன்னதல்ல. இறைவன் இந்த உடலை இயக்கி சொல்கிறார். அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்னை முழுவதுமாக ஆட்கொண்டு, அதுக்காக ஐந்தொழில் புரியக்கூடிய ஆற்றல் கிடைக்குமா தெரியல. கிடைச்சிருச்சுன்னா சந்தோஷம். கிடைக்கலன்னா இந்த வாய்ப்பையாவது கொடுத்தாரேன்னு சொல்லிட்டு அவரோட திருப்பாதங்களில் சரணாகதி அடைந்து செத்து விடுவேன். வேலை ரொம்ப பெரிய வேலை. எவ்வளவு தூரம் ரீச் ஆவான்னு தெரியல, ஜெயிப்பனான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். தப்பாவும் போவேன், சில நேரத்தில் சரியாகவும் போவேன், சில நேரத்தில் மிஸ்டேக் பண்ணுவேன், சில நேரத்தில் மாத்துவேன், சில நேரத்தில் மாற மாட்டேன், சில நேரத்தில் அடிபடுவேன், சில நேரத்தில் மிதிபடுவேன். ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும். என்ன?
எதா இருந்தாலும் நீ தான் பாத்துக்க, இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இந்த ஸ்டாண்ட்ல நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன். நான் மறுபடியும் சொல்றேன், நான் வள்ளலார் அல்ல. பல்வேறு உடல்களை வள்ளல் பெருமான் இந்த உடலை ஆட்கொண்டது போல இந்த பூமியில பல்வேறு உடல்களை ஆட்கொண்டுள்ளார். வள்ளல் பெருமானும் ஜீசஸும் வேற வேற இல்ல, வள்ளல் பெருமானும் நபிகள் நாயகமும் வேற வேற இல்ல. அனைத்தும் ஒன்றுதான். பிற உயிர் நல்லா இருக்கணும்னு யாரெல்லாம் நினைச்சிட்டாங்களோ அவங்க எல்லாம் இறைவனுங்க. தன்னுயிர் தானற பெற்றான ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். அப்படின்னா என்ன? தான் தனக்கு தான் வீடு தான் பொண்டாட்டி தான் வாசல் தான் குழந்தைன்னு வாழக்கூடிய ஒருத்தன் எப்போது அந்த அகங்காரம் நீங்கி எல்லாம் என் உயிர்கள் தான், எல்லா உயிர்களுக்கு என்னால் முடிந்த சேவையை நான் செய்கிறேன் சொல்லி தன்னலம் கருதாமல் எந்த ஒரு உயிர் வாழ ஆரம்பிக்கிறதோ, சுயநலம் கடந்து பொதுநலத்தில் வாழ ஆரம்பிக்கும், அந்த ஒரு உயிரை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் கடவுளாகவே பார்க்கும்னு நான் சொல்லலைங்க, திருவள்ளுவர் சொல்றார். அற்ப சுகங்களுக்கு ஆசைப்பட்டு உயிரை விட்டுறாதீங்கன்னு சொல்றேன். பெரிய சுகத்துக்கு ஆசைப்படுங்க, நினைத்து பார்க்க முடியாத ஆற்றலை பெற முடியும், பேர் அனுபவங்களை பெற முடியும். தெளிவாளுகிறார் திருவருட்பால, அற்ப சித்துக்களுக்கு ஆசைப்பட்டு இந்த உயிரை விட்டு விடாதீர்கள். நீங்கள் அடைய வேண்டிய பெரிய பொக்கிஷம் இருக்கிறது, அது பேராற்றல், அது பெரும் கருணை, அது மாபெரும் சக்தி. அதை அடையிறது கொஞ்சம் போராடுங்கன்றாரு. என்னை போல பல உயிர்களை உலகெங்கும் இறைவன் உருவாக்கி உள்ளார். நல்லா புரிஞ்சுங்க, மகாவிஷ்ணு இஸ் நாட் ஒன்லி ஒன் பர்சன். உலகத்தில் ஒவ்வொரு மூலைகளிலும் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு தெளிவு கொடுப்பதற்காக அந்தந்த ஊரு, அந்தந்த நாள், அந்தந்த நட்சத்திரம், அந்தந்த மக்கள், அந்தந்த லாங்குவேஜுக்கு தகுந்தாற் போல அங்கங்கே இருக்கக்கூடிய உடம்பினுள் இறைவன் உட்புகுந்து வழி நடத்துகிறார். இதுக்கு மேல உங்களுக்கு என்னத்தை தான் சொல்றது? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, உங்க அறிவு செயல்படுது. இப்ப அறிவை கடந்து இறைவனை செயல்பட வைக்கணும். இறைவனை எப்ப செயல்படுவாரு? அவர் சொன்ன மாதிரி ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல பிற உயிர்களை தன்னுயிர் போல நினைச்சு பிற உயிர்களுக்கு நீங்கள் எப்போது சேவை செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறீங்களோ, 100% நந்தனர் நம்பியது போல எப்போது நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ நம்புங்க, அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில ஃபுல்லா மிராக்கிள் தான் நடக்கும். ஆனா வார்த்தைக்கு வார்த்தை இறைவன் தான் வரணும். எதை சொன்னாலும் இறைவன் தான் வரணும். எதை சொன்னாலும் இறைவன். ஏன்னா எல்லாமே இறைவன் தான். ஏன் அப்புறம் கிரெடிட்ஸ் கொடுக்க மாட்டீங்க? நீங்க ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்றீங்க, ப்ரொடியூஸ் பண்ணிட்டு உங்களுடைய பேரை டைட்டில் கார்டுல போடலன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? கிரெடிட்ஸ் கொடுக்கலன்னா ஏத்துப்பீங்களா? ஒரு படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்றீங்க, உங்களுடைய கிரெடிட்ஸ் வந்து சினிமோட்டோகிராஃபி பை சோ அண்ட் சோன் போடலன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? அப்ப இறைவன் தான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்றாரு, அவருக்கு ஏன் கிரெடிட்ஸ் கொடுக்க மாட்டீங்க? மூச்சு வருது, காத்து வருது, இயற்கைன்னு வச்சுக்கோங்க, எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, ஆனா அவர் தானங்க எல்லாத்தையும் பண்றாரு. என்னங்க நியாய தர்மம் இது? அப்ப அவருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்காம அப்ப என்ன? உங்க நாடி நரம்பு ரத்தம் சதை எல்லாத்துலயும் இறைவன்ற வார்த்தை ஊறி இருக்கணும். ஏன் ஒரு இஸ்லாத்துல இருக்கிறவங்க வார்த்தைக்கு வார்த்தை யா அல்லான்றாங்க, மாஷா அல்லான்றாங்க, இன்ஷா அல்லான்றாங்க. பாருங்க, இறைவனை சொல்லிடுறாங்க, எல்லாத்துக்கும் இறைவன். ஒரு கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய எல்லாருமே நான் அவங்கள பார்த்து நான் வியக்கிறேன். என்ன சொல்றாங்க? ஜீசஸ் கிரைஸ்ட்ன்றாங்க, அல்லேலூயான்றாங்க, கர்த்தராகிய இயேசுவுக்கு நன்றின்றாங்க. நம்ம மட்டும் என்ன சொல்றோம்? எங்க சிவபெருமானேன்றமா, இறைவன்றமா. ஒரு சில நபர்கள் தான் சொல்ற, பெரும்பாலான மனிதர்கள் என்ன சொல்றோம்? என் உழைப்பு, அதனால நான் ஜெயிச்சேன். எங்க இருந்து இறைவன் செயல்படுவாரு? எங்க இருந்து உதவுவாரு? பகுத்தறிவு சரிதான், ஆனால் பகுத்தறிவு கொடுத்ததே இறைவன் தான். அந்த இறைவன்ற வார்த்தை ஏன் வர மாட்டேங்குது? பகுத்த அறிவுனா என்ன? பகுத்து ஆராயும் அறிவிற்கு பெயர் பகுத்தறிவு. எஸ் ஆர் நோ? அப்ப பகுத்து ஆராயும் அறிவு உச்சகட்டம் பெற்றிருந்தா எப்படி சொல்லும்? செல்கள் உடலை இயக்குகிறது, செல்களை யார் இயக்குகிறது? இதான பகுத்தறிவு. நல்லா புரிஞ்சுக்கணும். நிக்கோலா டெஸ்லாவே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. 5th சால்வே கான்ஃபரன்ஸ் பெல்ஜியம்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சயின்டிஸ்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்மளாம் அணுக்கொள்கையை பத்தி மட்டும் தான் பேசணும், ஆட்டம்ஸை பத்தி பேசணும். ஆட்டம்ஸை யார் இயக்குறதுன்றத பத்தி நம்ம பேசவே இல்லை. ஆனா நமக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம பேசல. அப்ப அது நம்மளுடைய சுயநலம் தானே, அது நம்ம அகங்காரம் தானே, அது நம்ம ஈகோ தானே எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. ஏன் நம்ம பகுத்தறிவு அதை பேச தயங்குகிறது? மத போதகர்கள் 1000 சொல்லட்டும், மதம் 1000 சொல்லட்டும், நம்ம ஒன்னே ஒண்ண மட்டும் இருக்குமா பிடிச்சுப்போம். நாம் படைக்கப்பட்டோம் என்றால் படைத்தவன் யார்? அவனுக்கு பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, இயற்கைன்னு வச்சுக்கோங்க, இறைவன் வச்சுக்கோங்க, சிவம்னு வச்சுக்கோங்க, பெருமாள்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணர்னு வச்சுக்கோங்க. படைத்தது யார்? எதை அதிகமா சொல்றீங்களோ அங்க இருந்து எனர்ஜி பாஸ் ஆகும். நான் தான் பண்றேன்னா உங்க லெவல் தான் எனர்ஜி வேலை செய்யும். இறைவன் தான் பண்றாருன்னா அந்த எனர்ஜிக்கு அளவு இருக்கா? அது அருட்பேராற்றல். அது எவ்வளவு அள்ளுனாலும் தீராதது. அது அல்ல குறையாதது.
அப்ப வார்த்தைக்கு வார்த்தை இறைவன் இறைவன் சொன்னா நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்களா? கர்ம வினைகள் அழியுமா? வார்த்தைக்கு வார்த்தை என் உழைப்பு நான் பண்ண எல்லாம் என்னாலதான் ஆச்சுன்னா உங்களுக்கு கர்ம வினை அழியுமா? முதல்ல இதை நம்ம உணரணும். இதை நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் தைரியமா நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு தைரியம் வரணும். அதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்றான்றீங்க. நல்ல ஒரு லாயரா மாறிட்டா அடிஷனல் பேப்பர் சிஎல்பி மாதிரி வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா பேப்பர் படின்றீங்க. நல்ல ஒரு ஃபினான்ஸ் ஏதாவது ஒன்று படிச்சுட்டா அடிஷனலா வேற ஏதாவது ஒரு பேப்பர் படி. ஏன்னா அப்பதான் அதிக சம்பளம் கிடைக்குமா? யாராவது தர்மத்தை படி, அறத்தை படி, இறைவனை நோக்கி இதை யாராவது தைரியமா பேச முடியுதா? இன்னைக்கு மேஜிக் அட்டமாசத்துகள் வாயை திறந்தா ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு கேட்டுருவான்றக்காக பேசாம இருக்கீங்க. நான் ப்ரூவ் பண்ணி காட்டினாதான் அதை பத்தி பேசணுமா? அதுக்காக இல்லைன்னு சொல்ல முடியுமாடா அப்படின்னு பேச ஏன் உங்களால பேச முடியல? ஏன் உங்களுக்கு அப்படி பேசுறதுக்கு வாய் வரமாட்டேங்குது? மேஜிக் பண்ணி காமிச்சாதான் மேஜிக் உண்மைன்னு அர்த்தமா? மேஜிக் பண்ணி காமிச்சவங்களா அப்ப மேஜிக்கே பண்ணலன்னு சொல்லிடுவீங்களா நீங்க? அதுக்காக உங்க குடும்பத்தை விட்டு போயிட சொல்லிடுறோமா? அன்றாட வேலைகளை பண்ண வேணாம்னு சொல்லிடுறோமா? என்ன சொல்றோம்? உங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க, கூடவே சேர்ந்து இதையும் பாருங்க, அவ்வளவுதானே. தனித்து இருந்தா தெளிவா புரிஞ்சுக்கணும். தனித்து இருந்தா கல்யாணம் பண்ணாம தனியா இருக்கிறது இல்ல, கல்யாணம் பண்ணாலும் தனியா இருக்கிறது. தனியா இருக்கிறதுனா எப்படி? நீ அந்த ரூம்லயே ஏறி நான் இந்த ரூம்லயே இருக்கிறேன் அப்படி இல்ல. மனம் தனியாக இருக்க வேண்டும். தனித்து இரு. அதுதான். எப்ப பார்த்தாலும் எனக்கு உண்டான சுகம், எனக்கு உண்டான தேவை, என் பொண்டாட்டியோ என் புருஷனோ வந்தாதான் பூர்த்தியாகுன்ற தன்மையில் இருக்கக்கூடாது. ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், செய்ய வேண்டிய ஹெல்ப் செய்யணும். மனம் எப்படி இருக்கணும்? எதிர்பார்ப்பு இல்லாமல் தனித்து விலகி இருக்கணும். ஒரு தாமரை இலை மீது இருக்கும் தண்ணீர் போல. புரியுதா? இறுதியாக உங்களிடம் இந்த சிவராத்திரி என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றே ஒன்றுதான். என்ன? நான் தாங்க வேலை செய்யணும்னா நீங்க தான் செய்யணும் காலம் ஃபுல்லா. அவன் எனக்காக செய்வாங்க, எனக்கு 100% நம்பிக்கை இருக்குன்னு உங்க வேலையை பாருங்க. பெரிய பெரிய மேட்டர்லாம் அவர் பண்ணுவார். இப்ப இதுக்கு நம்பிக்கை வேணும். கொடுத்து இதை பவர் பண்ணணும். இதை பவர் பண்ண சக்தி வாய்ந்த ஆற்றலாக மாறிவிடுவீர்கள். குரு கடாட்சம். நல்லதே நடக்கும். கல்யாணங்களுக்கு போகும்போதோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ ஒரு குழப்பம் இருக்கும். சரி, நம்மளை கூப்பிட்டாங்க, இவங்களுக்கு என்னடா நம்ம போய் கிஃப்ட் பண்ணலாம். நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட முக்கியமான சில வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஒரு பென்ட்ரைவில் போட்டு புதுசாக திருமணம் ஆகக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கலாம். என் வீடியோவை தான் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். மெய்ஞானம் சம்பந்தமான சில விஷயங்கள் யார் மிக சரியாக பேசுகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்களுடைய வீடியோவை காப்பி பண்ணி கொண்டு போய் கொடுங்க. இதுதான் அவர்களுக்கு உண்மையான பொக்கிஷம், உண்மையான ட்ரெஷர். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும். அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.